ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து போன வீடியோவில் வந்து நான் வந்து ஃப்ளைட்டில் போன அனுபவத்தை சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நான் வந்து ஃப்ளைட்டில் போய்கிட்டு இருக்கும்போதே நான் வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம போனது நைட் டைம் அப்படிங்கிறதுனால சரியாக வந்து வீடியோ தெரியாது. சாரி, நீங்கள் பாருங்கள். அதாவது நம்ம ஃப்ளைட் மூவ் ஆகி மேலே போகுது பார்த்தீங்களா, அப்போ வந்து ஷேக் ஆகும். அதாவது காற்று இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிற போது லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி அந்த ரெக்கை வந்து கீழே மேலேயுமா தான் வந்து போயிட்டுருக்கும். செம்ம ஒரு ஃபீலாக இருந்துச்சு. உண்மையிலே வந்து நம்ம வந்து ஃப்ளைட்டில் வந்து போகணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு எப்படி நம்ம வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்குமோ, அதே மாதிரி தான் ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்ற கனவும் இருக்கும். நான் அங்கே பாருங்கள் ஃப்ளைட் எப்படி ஷேக் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து உள்ளுக்குள்ளே அது ப்ளூ கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து கடல். அதுக்கப்புறமா வந்துட்டு சின்ன ரொம்ப குட்டி 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 குட்டியாக தெரியுது. ஏர்போர்ட்டை வந்து நம்ம வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து ஓட விட்டுருப்பேன், ஏன்னா ரொம்ப லென்த்தாக போய்ட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து மலேசியா வந்து லேண்ட் ஆகிடுச்சு. உள்ளுக்குள்ளே வந்து நான் இறங்குறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இறங்கும் போகும்போது இந்த இருக்குது பார்த்திங்களா, ரெக்க அழகாக அது வந்து அப்படியே அழகாக ஓப்பன் ஆகுது. இன்னுமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் பாருங்கள். மேகம்லாம் அப்படியே அழகாக தெரியும். ஸோ இது வந்து நம்ம இன்ஷால்லா இன்னொரு நாள் பகலையில் போயிட்டு நான் எடுத்து போடுறேன் உங்களுக்கு. நைட்டில் போனதுனால வந்து நமக்கு சரியாக தெரியல. ஸோ இன்ஷால்லா நான் பகலில் ஒன் டைம் போயிட்டு ஃபுல்லாக எப்படி இருக்குது, அதாவது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேகம் மட்டும்தான் இருக்கும். ஃபஸ்ட்டு மேகம் இருக்கும். ஸோ நம்ம வந்து செகண்ட் மேகத்துக்குள்ளே தான் போவோம். இன்னும் வந்து மூணாவது மேகத்துக்குள்ளே போகிறதெல்லாம் இன்னும் வந்து கண்டுபிடிக்கலையா என்னன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம், நம்ம பகலையில் போய் பார்ப்போம். நம்மளுடைய ஃப்ளைட் வந்து கீழே இறங்கிருச்சு. இப்போ பார்த்திங்களா, இந்த ரெக்கை வந்து ஓப்பன் ஆகிடும். இது ஏறும்போது அப்படியே ஃபுல்லாக மேலே போயிட்டு இது மூடிக்கும். ஸோ இறங்கும்போது ஓப்பன் ஆகிக்குது. இவ்வளோ தான் நான் பார்த்தது. வீடியோவில் இவ்வளோ தான் கவர் ஆகிருக்கு. ஸோ வந்து எடுக்க முடியல என்னால். ஃபுல்லாக வந்து கண் முழிச்சு ஃப்ளைட்டு ஏறிட்டு இறங்குற வரையுமே நான் தூங்கலை, ஏன்னா வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. இது வந்து நம்ம ஊர் டைம் வந்துட்டு 4:30யோ 5 தெரியல. இங்கே வந்துட்டு 6:30 மணி ஆயிடுச்சு. நம்ம ஊர் டைம் வந்து 4:30ன்னு நினைக்கிறேன். ஸோ 2.5 மணி நேரம் வித்தியாசம். பாருங்கள், உள்ளுக்குள்ளே வந்து வந்தாச்சு நம்ம. அதாவது மலேசியா ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து வெளில வந்து என்ட்ரி ஆகிட்டோம். அங்கே பாருங்கள் ஃப்ளைட்லாம் எவ்வளோ ஃப்ளைட் நிற்கிது பார்த்தீங்களா. ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ஒரு ஃபீலாக இருந்துச்சு. இன்ஷால்லா இதை வந்துட்டு நம்ம பகலில் போயிட்டு எடுத்தோன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் எங்கே போனேன், என்னென்னலாம் சாப்பிட்டேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். ஏன்னா நம்ம வந்து நோன்பு வந்து இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஸோ அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பை.